Hello guys, welcome back to Sujash A to Z YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை மோர் குழம்பு. தேவையான பொருட்கள் தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம். ஊற வச்ச 1 ஸ்பூன் பச்சரிசி அண்ட் தோரம் பருப்பு, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் அண்ட் 1 மூடி தேங்காய். இது எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு 2 கரண்டி எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு, 1 கொத்து கருவேப்பிலை, அண்ட் கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணுங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் கர்டை மிக்சியில் ஆட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை இதில் ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. அண்ட் 1 மூடி தேங்காவை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அண்ட் 1 டம்ளர் பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் நறுக்குனதை ஆட் பண்ணுங்க. அண்ட் 1 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்க. அதோட நம்ம அரைச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்கு நீங்கள் மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டை இஸ் ரெடி. நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகும்போது உருண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம பருப்பு உருண்டை மோர் குழம்பு இஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.